பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு பாரம்பரிய சமையல் நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறது கேரட் இனிப்பு போலி. கேரட் இனிப்பு போலி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: கேரட், கோதுமை மாவு, தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், வெல்லம், இந்துப்பு, தேங்காய் எண்ணெய். கேரட் இனிப்பு போலி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த கோதுமை மாவில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நெய், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 hour ஊற வச்சுருங்க. அப்படி நான் பிசைஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். இப்போ நம்ம போலி உள்ளே பூரணம் வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு நம்ம போலி செஞ்சுக்கலாம். சாதாரணமாக நம்ம பருப்பு போலி இல்லைன்னா தேங்காய் போலி இதுதான் செஞ்சுருப்போம். நான் இன்றைக்கி வித்தியாசமாக கேரட் போலி செய்ய போகிறேன். கேரட் உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, இன்னும் கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நான் இப்போ பூரணம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கிட்டோம் இல்லைங்களா. நான் ஏற்கனவே வெல்லத்தை கொதிக்க வச்சுருக்கேன். இதை இதில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு இது நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம தேங்காய் துருவலையும் கேரட் துருவலையும் சேர்க்க போகிறோம். இது கொதிக்குது இல்லைங்களா, இப்போவே கேரட் துருவலையும் தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கலாம். கேரட் துருவல் 1 கப்பு, தேங்காய் துருவல் 1 கப்பு, கொஞ்சம் ஏலக்காய் தூள் இதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சு இந்துப்பு இதையும் சேர்த்துட்டு அது டேஸ்ட்டுக்கு தான். இது நல்லா கலரிக்கலாம். இது நல்லா திக்காகிற வரைக்கும் நம்ம கலரிட்டு இருக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும், நல்லா திக்காக வரணும். இந்த தண்ணியெல்லாம் சுண்டிட்டு இந்த மாதிரி பூர்ணம் மாதிரி வரணும். இப்போ இந்த பூர்ணத்தை எடுத்து தனியாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ இந்த தட்டு போட்டுடலாம். நம்ம போலி செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதனால் இந்த தட்டை அடுப்பில் வச்சு அது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம போலி உருட்டிக்கலாம். மாவு தொட்டு இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கோங்க. இதில் இந்த பூரணம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நடுவில் வச்சுட்டு இது ஃபுல்லாக இதை மூடிடலாம். இப்போ இதை உருட்டிக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. அப்படியே ஸ்லோவாக உருட்டுங்க. இது பிஞ்சிட்டு வந்துடும். அதனால் மெல்லிசாக வர வரைக்கும் மெதுவாக உருட்டிட்டுருங்க. நான் தேங்காய் எண்ணெயும் நெய்யும் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க, நெய்னா நெய் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டும் கலந்து யூஸ் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மீடியம் தீயில் வச்சு வேக விடுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் அதிகமாகவே தேவைப்படும். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கோங்க. இப்போ அடுத்து அது ரெடி பண்ணிக்கலாம். உருட்டிக்கிறேன். சாதாரணமாக மைதா மாவில் தான் போலி செய்வாங்க. அது மெல்லிசாக உருட்ட வரும்ன்றதுக்காக நம்ம இன்றைக்கி கோதுமை மாவில் செய்கிறோம். அதுவும் கேரட் வச்சு செய்கிறோம். இது ரொம்ப சத்தான ஒரு போலி தான். குழந்தைங்க சாதாரணமாக கேரட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி இனிப்பாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. போலினாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி செஞ்சு கொடுங்க கேரட்டை வச்சு. வெந்துருச்சு, இப்போ எடுத்துடலாம். இதை கேரட் இனிப்பு போலி ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேரட்னாலே அதிக அளவு சத்து இருக்குது. டெய்லி ஒரு கேரட்டு பெரியவங்களாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் கடித்து நல்லா மென்று சாப்பிடும்போது பல்லுக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அந்த ஈறுங்களில் புண்ணோ ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா அது இந்த கேரட் சாப்பிடும்போது சரியாகும். கேரட்டில் அதிக அளவு சத்து இருக்குது. நம்ம சாதாரணமாக போலினா நம்ம பருப்பு தேங்காய் இந்த மாதிரி வச்சு தான் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் கேரட்டை வச்சு பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது சுவையாகவும் இருக்கும், நல்ல ஆரோக்கியமாகவும் இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.
மீண்டும் வேறு வித்தியாசமான உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சசி செழியன். நன்றி, வணக்கம்.